அதுக்கப்புறம் நாகரிகம் வளர வளர ஒவ்வொன்றா நம்மளாவே ஆட் பண்ணிக்கிட்டோம். கௌரவம், மரியாதை, அந்தஸ்து, ஒழுக்கம், பணம், இந்த விஷயங்கள் எல்லாமே மனிதர்களுடைய வளர்ச்சி வளர வளர ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கிட்டே வந்தாச்சு. சரி, இந்த ஒவ்வொரு வளர்ச்சிக்குமே இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பணம் தான் பிரதானம். இன்னைக்கு பணம் இல்லாதவங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அவமானங்களையும் தோல்விகளையும் தான் சந்திச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் பணம் வேணும். இந்த பணத்தை நம்ம ஜாதகத்தில் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம். அதே மாதிரி 2ஆம் இடம், 5ஆம் இடம், 8ஆம் இடம், 11ஆம் இடம். இந்த 4 ஸ்தானங்களும் பணம் கொடுக்கும். 2, 6, 10 கொடுக்கக்கூடிய பணத்துக்கு அது ஒரு கேட்டகரி. 2, 5, 8, 11 கொடுக்கக்கூடிய பணம் இது ஒரு கேட்டகரி. ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா 3, 6, 11ஆம் அதிபதியோடைய தசை நடக்கும். விபரீத ராஜயோகம் கிடைச்ச மாதிரி டக்குன்னு ஒரு 10 வருஷத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருவாங்க. ஸோ இந்த 3 விஷயத்துக்குமே என்ன அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னொரு கேட்டகரியும் இருக்குது. 4, 8, 12. இது வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியூர்லேருந்து நமக்கு பணத்தை கொடுக்கும். ஸோ 12 பாவங்கள்லையுமே நம்ம வந்து 12 பாவத்தையுமே நம்ம பணத்தோட தொடர்பு கொண்டாச்சு. நான் சொன்ன விஷயத்தில் பாருங்கள், எல்லா ஸ்தானமும் வந்திருக்கும், ஒன்றை கூட விடலை. என்ன அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தை மட்டும் நான் சொல்லலை. ஆனால் அந்த 7ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வரக்கூடிய வாடிக்கையாளரை குறிக்கும், 2வது குழந்தையை குறிக்கும். சரிங்களா? அப்போது பணம் சார்ந்த விஷயத்துக்கு ஜோதிடத்திலேயே இவ்வளோ சப்போர்ட்டிவான இவ்வளோ இடங்கள் வந்து வச்சுருக்காங்க. அப்போ அந்த பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக 2ஆம் அதிபதி, அப்புறம் குரு பகவான், அதனை அடுத்து சுக்கிர பகவான். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகுவும் பணம் கொடுக்குறாரு. ராகு பணம் கொடுக்காமல்லாம் கிடையாது, எல்லா கிரகங்களும் பணம் கொடுக்கும். ஆனால் தனத்துக்கு காரகன்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து குரு பகவானை தான். அப்போது ஒரு ஜாதகத்தை எடுக்கிறோம், எடுத்தோடனே இவங்க வந்து பணம் நிறைய சம்பாதிப்பாங்களா, கம்மியாக சம்பாதிப்பாங்களா, நிறைய சம்பாதிப்பாங்களா அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் பார்த்த உடனே டக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன், 2ஆம் அதிபதி. இந்த 2ஆம் அதிபதி உங்களுடைய லக்னத்துக்கு சுபராக இருந்தால் அது ஒரு வகையில் நன்மை, பாவராக இருந்தால் அதுவும் இன்னொரு வகையில் நன்மை அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ ஒரு கிரகம் சுபராக இருக்காங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு கும்ப லக்னம்னு வச்சுக்கோங்க. 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் குரு பகவான். அந்த 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்றாலோ, லக்னத்தில் திக்பலம் பெற்றாலோ, 5ஆம் இடம் பகையான வீடாக இருந்தாலும், மிதுன வீடு குரு பகவானுக்கு பகை, 5வது வீடு பகையாக இருந்தாலும் லக்னத்துக்கு அவர் திரிகோண அமைப்பில் இருக்கும்போது அங்கே ஒரு யோகத்தை கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். அதன் பிறகு 9ஆம் இடம், கும்பலக்கணத்துக்கு 9ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா துலாம். இதை ஏன் நான் வந்து இந்த கும்பலக்கணத்துக்கு எடுத்து சொல்கிறேன் அப்படின்னா, டவுட் வரும் நிறைய பேருக்கு, சார் அவர் வந்து பகையான வீட்டில் இருக்கிறாரு, பகையான வீட்டில் இருக்கும்போது குரு பகவான் பணத்தை தரமாட்டாரா அப்படின்ட்டு. ஆனால் அனுபவ ரீதியாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவருடைய நட்பு வீடுகளில் இருக்கும்போது மட்டும்தான் பணத்தை அள்ளி கொடுக்குறாரு. அவருக்கு பகையான வீட்லேயோ சமமான வீட்லேயோ இருக்கும்போது அவர் பணத்தை கொடுக்குறார் அப்படின்னா அந்த குருவுக்கு 6, 7, 8ஆம் பாவத்தில் சந்திரன் வளர்பிறை சந்திரனாக கண்டிப்பாக இருப்பாங்க. புரியுதுங்களா? அப்போது கும்பலக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்கும்போதும் யோகத்தை தராரு, 9ஆம் இடமான துலாத்தில் இருக்கும்போது அது அவருக்கு வந்து பகையான வீடு, ஆனாலும் அது ஒரு சுபருடைய வீடு, சுக்கிரனுடைய மூலத்திரிகோண வீடு. ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு 35 வயசுக்கு மேலே உங்களுக்கு தனத்தை தரக்கூடிய அந்த அமைப்பை 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த கும்பலக்கணத்துக்கு கண்டிப்பாக தருவாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை.
அவரே 12ஆம் இடத்துல போய் நீசம் அடைஞ்சாலுமே கூட, ஓகேங்களா, 12ஆம் இடத்துல நீசம் அடைஞ்சிருந்தாலும் கூட ஓரளவுக்கு நல்ல ஒரு கௌரவம், அந்தஸ்து, புகழ், மரியாதை, பாக்கியம் இதெல்லாமே கொடுக்க தான் செய்கிறார். புரியுதுங்களா? சரி, இது நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்துகிட்டு பார்த்துட்டோம். ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம், நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவான் மேச வீட்டில் இருந்தால், நல்லா புரிஞ்சுங்க, மேச வீட்டில் குரு பகவான் இருந்தால் கண்டிப்பாக குரு தசை நடக்கணும். குரு தசை நடக்காத போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த யோகம் வந்து செய்யாது. குரு பகவானுடைய தசை கண்டிப்பாக நடக்கணும். அதுவும் நம்ம சம்பாதிக்கக்கூடிய வயசுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த 25 வயசுல இருந்து ஒரு 50 வயசு 45 வயசு இந்த காலகட்டத்துக்குள்ளார குரு தசை நடந்து இந்த மேசத்தில் இருக்கக்கூடிய குரு எந்த வகையிலையும் சுக்கிரனோட இணையாமல், நல்லா புரிஞ்சுங்க, சுக்கிரனோட இணையாமல், ராகுவுடன் இணையாமல், சனியோட இணையாமல், இங்கே செவ்வாய்க்கு மட்டும் கொஞ்சம் விதிவிலக்கு இருக்குது. ஏன்னா அவருடைய சொந்த வீட்டில் அவர் இருக்கிறாரு. அப்போ குருக்கு வீடு கொடுத்த செவ்வாய் வந்து அங்கே பலமாக இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு நல்ல யோகம் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? பணம் நிறைய கிடைக்கும் சார், அவ்வளோதான் சார். அப்போ அவர் அங்கே வக்கரமும் அடையக்கூடாது. வக்கரம் அடையும் போது பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் இயல்புக்கு மாறான நிலையில் இருக்கும். அந்த வீட்டில் மேசத்தில் வந்து குரு வக்கரம் அடையக்கூடாது. இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது, மேசத்தில் குரு இருக்கும்போது குரு தேசம் நடந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய யோகத்தை தரும். செவ்வாய், ராகு, சனி இவங்களோட நெருங்கியோ, செவ்வாய் மட்டும் இங்கே விதிவிலக்குன்னு முன்னாடியே சொல்லிட்டேன், செவ்வாய் சனியின் பார்வைகளில் குரு இருந்தாலுமே கொஞ்சம் யோசனை பண்ணி தான் செய்கிறார். இது வந்து சார் எனக்கு பேசுகிறதுக்கு ஒரு மேடை கிடைச்சிருச்சுன்னு நான் பேசலை சார். 1983 84 பாருங்கள், 83 84 தனுசில் குரு ஆட்சி செக் பண்ணி பாருங்கள். துலாவத்தில் சனி உச்சம். இப்போ குரு தசை நடக்குதா சனி தசை நடக்குதான்னு தான் கேள்வி. சனி தசை நடந்தவங்களுக்கு ஒரு மாதிரி பலன், குரு தசை நடந்தவங்களுக்கு பலனே சரியில்லை. நம்ம வந்து அங்கே மூல நட்சத்திரத்தை எடுத்தோம், போராடத்தை எடுத்தோம், உத்திராடத்தை எடுத்தோம், இந்த 3 வீட்டு கிரகத்தினுடைய அதிபதிகள் எல்லாம் எடுத்து பார்த்தோம். சரிங்களா? ஒரு பெரிய ஒரு கெயின் அங்கே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, சனியுடைய 3ஆம் பார்வை அந்த அந்த டயத்தில் செவ்வாயும் கொஞ்ச நாள் அங்கே போய் இணைஞ்சிருப்பார். இந்த செவ்வாய் சனி இணைஞ்சதுக்கப்புறம் சனியுடைய 3ஆம் பார்வையில் இருக்கக்கூடிய குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது நட்பு வீட்டில் அவர் மூலத்திரிகோணத்தில் ஆட்சி பலம் பெற்று அவர் கொடுக்க வேண்டிய பலனை கண்டிப்பாக தரமாட்டார். அதே மாதிரி தனுசு வீட்டில் அவர் வக்கரம் அடைஞ்சு இருக்கும்போதும் இதே பலன்தான். ஒரு சின்ன உதாரணம், இந்த இப்போ நான் ஒரு உதாரணம் சொன்னேன் பார்த்தீங்களா, துலாத்தில் சனி பகவான் உச்சம், அவர் வக்கரம் அடையலை. தனுசில் வந்து பார்த்திங்கன்னா குரு, நல்லா பார்த்துங்க, தனுசில் குரு இருந்து 9ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்த்து சூரியனும் அந்த ஜாதகத்தில் வலு பெற்றிருந்தால் எந்த லக்னம் ராசியாக இருந்தாலும் உங்களுக்கு அரசு வகை ஆதாயம் உண்டு, அரசு யோகம் உண்டு, அரசியல் அமைப்பு சார்ந்த ஒரு விஷயத்தில் மிகப்பெரிய ஆதாயம் உண்டு. ஆனால் இந்த அமைப்பு நான் ஒரு 10 ஜாதகம் எடுத்து பார்த்தேன், அவங்கள ரொம்ப நெருக்கமாகவும் வாட்ச் பண்ணி பார்த்துட்டேன். இந்த 10 பேத்துல 7 பேருக்கு அரசாங்க வகை ஆதாயம் அடைஞ்சிருக்காங்க. அதாவது அரசாங்கத்தினுடைய பணம் இவங்களுக்கு நேரடியாக வரல. இவங்க அப்பா வேலையில் இருக்காங்க, அம்மா வேலையில் இருக்காங்க, ஏதோ ஒரு வகையில் கணவர் வேலையில் இருக்காங்க. ஆனால் 10க்கு மீதி 3 ஜாதகம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வேலையில் இல்லை, அவங்கக்கிட்ட பணம் வந்து நார்மலாக நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான அளவு தான் பணம் இருந்துச்சு. 10க்கு 7 பேர் இன்றைக்கி உயிரோடு இல்லை. அந்த 3 பேர் மட்டும்தான் உயிரோடு இருக்காங்க. சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஆயுள்காரகன். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் உச்சம் அடையும் போது மிகப்பெரிய ஒரு யோகத்தை தருவாங்க அப்படின்லாம் மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் அனுபவ ரீதியாக எடுத்து பார்க்கும்போது தான் நிறைய விஷயங்கள் வந்து அங்கே தெரியுது. இதில் அந்த 7 பேரில் 5 பேர் வந்து விபத்தில் இறந்துருக்காங்க. சார் நீங்கள் சாலை விபத்து அப்படின்னா நீங்கள் செவ்வாயை மட்டும்தான் நான் வந்து சொல்கிறோம்.
ஓகேங்களா? சாலை வந்து ராகு, விபத்து நடந்துச்சுன்னா அது வந்து செவ்வாய் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்குங்க சார். இதை நான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு மேடையில் பேசினேன். இப்போ ரொம்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை நான் பேசுகிறேன். குருவின் தயவு இல்லாமல் கண்டிப்பாக விபத்து நடக்காது. நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் குரு ரொம்ப நல்ல கிரகம், பணத்தை கொடுக்கும், குழந்தையை கொடுக்கும், செல்வத்தை கொடுக்கும், கௌரவத்தை கொடுக்கும், எல்லாமே தான் கொடுத்துச்சு. ஆனால் ஆயில கொடுக்கலையா சார்? ஆயுள்காரகன் சனியுடைய 3ஆம் பார்வையில் குரு பகவான் இருக்கும். அதுவும் அதனுடைய பார்வை வேரியேஷன் இருக்கு. 8 டிகிரிக்குள்ளார பார்க்குறாங்களா, 3 டிகிரியா, இல்லை 1 டிகிரியில் பார்க்குறாங்களா அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. இப்போ 20 டிகிரி விலகி பார்த்தா சனியுடைய 3ஆம் பார்வை எந்த வகையிலும் குரு பகவான் வந்து டிஸ்டர்ப் செய்யாது. அவர் தன்னுடைய பலனை ஒரு 70% கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார். அப்போது மேசத்தில் குரு பகவான் இருக்கும்போது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இல்லாமல் இருந்தால் அந்த குரு தசை நடக்கும்போது நிச்சயமாக 98% யோகத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். ஏன்னா எந்த ஒரு கிரகங்களும் 100% நல்ல கிரகங்களும் அல்ல, தீய கிரகங்களும் அல்ல. சரிங்களா? சரி. அதே ரிஷப வீட்டில் குரு, ரிஷப வீட்டில் குரு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் பகையான வீட்டில் தான் இருக்கிறார். ஆனால் அனுபவ ரீதியாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் குரு இருக்கிறவங்ககிட்டையும் பணம் இருக்கும், பணம் சம்பாதிக்கும், பணம் வரும். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குருக்கு ஸ்பெஷலாக ஒரு பாயிண்ட் இருக்குது சார். குரு வளையம், ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம், இந்த 4 வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து குரு வளையம்னு சொல்லுவோம். இந்த குரு வளையத்தில் குரு பகவான் இருக்கிற போது பிறந்தவங்களுக்கும் நல்ல பணத்தை சம்பாதிக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு வரவும் உண்டு, செலவும் உண்டு. சரிங்களா? இன்னொருத்தங்கிட்ட போய் கடன் வாங்குற ஒரு சூழ்நிலை வந்தால் கூட அந்த கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கு வல்லமையும் கொடுத்துருது இந்த ரிஷப வீட்டில் இருக்கக்கூடிய குரு. புரியுதுங்களா? அப்போது ரிஷபத்தில் குரு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பேச்சு சாதுரியம் நல்லா இருக்கும், மனைவியால் ஆதாயம் அடைவாங்க, குடும்பத்தில் பெரிய பிரிவெல்லாம் வராது, பிரச்சனையெல்லாம் வரவே வராது. ஆனால் அதற்கு நேர் 7ஆம் பாவத்தில் நல்லா பார்த்துங்க, ரிஷபத்துக்கு நேர் 7ஆம் பாவமான விருச்சிகத்தில் சூரியன் உட்காந்துட்டார்னா நான் சொன்ன பலன்லாம் கரெக்டாக நடக்காது. ஜோதிடம்ங்கிறது ரொம்ப சென்சிட்டிவாக பார்க்கக்கூடிய விஷயம். பொதுவாக நம்ம ரிஷபத்தில் குரு இருக்குன்னு சொன்னோம்னா அவங்க கீழே கமெண்ட் பண்ணுவாங்க, சார் எனக்கு அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, நீங்கள் சொல்கிறது 100% பொய்ன்னு கமெண்ட் வரும். அப்போது அவங்க வந்து நான் டேட் ஆஃப் பர்த் வாங்கி பார்த்தோம் அப்படின்னா அங்கே குரு பாதிப்பில் தான் இருப்பார். ஒருத்தர் கேட்டார், சார் எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஒரு சிம்மத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த சிம்மத்தில் குரு வந்து பார்த்தீங்கன்னா 24 டிகிரியில் இருக்கிறார். நான் சிம்மத்தில் குரு வந்து ஆஹா ஓஹோ பேஸ் நரசஸ் காப்பி விளம்பரம் மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். அவர் வந்து சார் நீங்கள் சொல்கிறது எதுவுமே எனக்கு நடக்கவே இல்லையே, என்ன நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாரு. அதுக்கு அடுத்த வீடு கன்னி வீடு. கன்னி வீட்டில் 6 டிகிரியில் ராகு இருக்கிறார். அப்போ இந்த ஜாதகத்தில் ராகும் குருவும் இணைஞ்சிருக்கா பிரிஞ்சிருக்கா? ஐயா சொல்லுங்க, இணைஞ்சிருக்குங்களா பிரிஞ்சிருக்கா? குரு பகவான் 24 டிகிரியில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க சிம்மத்தில், 6 டிகிரியில் அங்கே ராகு இருக்கிறாருன்னா ராகுவும் குருவும் இணைஞ்சு இருக்கா இல்லையா? இணைஞ்சிருக்குன்னு சொல்கிறவங்க மட்டும் கை தட்டுங்க. அப்புறம் எப்படி சார் குரு உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும்? ஒரு கிரகத்தை எடுக்கும்போது அந்த கிரகத்தினுடைய டிகிரி, அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது இதையும் அளக்கணும். பக்கத்து வீட்டில் எப்போவுமே நம்மளுடைய பெரும்பாலான குணமே அதானே, அடுத்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களை நாம் என்னைக்கு கணிக்க தவறுறோமோ அன்னைக்கு நம்ம தப்பு பண்ணிடுவோம். அப்போது அடுத்த வீடுகளில் இந்த கிரகங்கள் இருந்தாலுமே கூட அதனுடைய தாக்கம் இருக்கும். 2 பாவ கிரகங்களுக்கு இடையில குரு பகவான் மாட்டும் போது, அது பாவ கத்தாரி யோகத்தில் மாட்டும் போதும் நம்ம சொல்கிற பலன் நடக்க வாய்ப்பு இல்லை. ஒரு கிரகம் யோகத்தை கொடுக்கணும்னா எவ்வளோ விஷயம் தாண்டி நமக்கு வரணுங்கிறது நீங்கள் இந்த கட்டத்தை பார்த்தோன்னே ஸ்கேன் பண்ணால் தெரிஞ்சிடும். அப்போ ரிஷபத்தில் குரு இருக்கும்போது நன்மையை கண்டிப்பாக தரும் அப்படின்னு வச்சுக்கலாம். மிதுனத்தில் குரு ரொம்ப போர் அடிக்குதா சார்? தூக்கம் வருதா? யாருக்காவது தூக்கம் வருதா சார்?
நான் நடக்காதுன்னு சொன்னேனா சார்? அந்த சொன்ன பலனுக்கு நேர் மாறா நடக்கும். ஏன்னா அங்க குரு வக்ரம். இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த யோகத்துக்கு பேர் என்னங்க சார்? சூரியனுக்கு நேர் 7ல் குரு வக்ரம் பெற்று இருப்பது சிவராஜ யோகம். எல்லாருமே சிவராஜ யோகத்தை பத்தி பேசுறோம்ல சார், அதுக்கு என்ன சார் பலன்? அதுக்கு என்ன பலன்? சரிங்களா? நல்லா தெரிஞ்சுங்க. நீங்க அரசாங்க வேலையில இருங்க, தனியார் வேலையில இருங்க, பெரிய நிறுவனத்துல வேலை செய்யுங்க, அதெல்லாம் நாங்க எடுக்கவே இல்லை. உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சம்பாத்தியத்துல ஒரு பகுதி உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் சாப்பிடுவான். எடுத்து செக் பண்ணி பாருங்க. அப்ப எப்ப சாப்பிடுவான்? நமக்கு பெண் குழந்தை இருந்துச்சுன்னா சாப்பிடுவான். ஆண் குழந்தை இருக்கும்போது நம்ம குழந்தைங்க அதை அனுபவிக்கும். நீங்க கேட்கலாம் சார், பெண் குழந்தை இருந்தாலும் அதுவும் நம்ம குழந்தை தானே அப்படிங்கலாம். ஏட்டில் உள்ளது ஒழுக்கம், அதான் ரோட்டில் உள்ளது ஒழுக்கம், ஏட்டில் வந்தா வழுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரி இருக்கு. நான் மாத்தி தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த விஷயம் தான் இங்கே நான் வந்து சுட்டி காட்டுறேன். நம்ம எல்லாம் வெளியில பேசிக்குவோம், பொண்ணு தான் சார் சாப்பிடுது, சாப்பிட்டா சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு. பொண்ணை மட்டும் பெற்றவங்களுக்கு தான் சார் அந்த வேதனை என்னன்னு தெரியும். சிவராஜ யோகங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி சிவனுக்கு சொத்து எழுதி வைக்கிறது, சிவபெருமான் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கு வந்து நன்கொடை கொடுக்கறதெல்லாம் இல்லவே இல்லை. நீங்க பாருங்க, இந்த சிவராஜ யோகத்துல இருக்கிறவங்களுக்கு குரு வக்கரம் அடைஞ்சிருக்கு சார். நல்லா பாத்துங்க, குரு வக்கரம் அடைஞ்சிருக்கு. வக்கரம் அடைஞ்சு சிவராஜ யோகத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க தலைமுறையில ஆண் வாரிசு குறைஞ்சு கொண்டே வரும். எங்க அப்பாவோட பிறந்தது 5 பேர் சார், பட் எனக்கு ஒரு பையன் சொல்லுவாங்க. அப்ப அங்க தேய்மானத்தை நோக்கி போய் கொண்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். இவருக்கு 2-3 பொம்பளை பிள்ளைங்க பிறந்து அதுக்கப்புறம் ஒரு பையன் பிறந்திருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம காசு இன்னொரு ஆள் சாப்பிடுவாங்க அப்படின்னா, இப்ப இந்த அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தூக்கி கன்னி வீட்டுல குருவை போட்டு வக்கரமாய் போட்டு பாருங்களேன். 6ஆம் பாவம், காலபுருஷனுக்கு 6ஆம் பாவத்தின் வக்கீல், சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் தேவையில்லாத செலவு பண்ணிட்டு உட்காந்துருப்போம். இந்த மாதிரி விஷயமும் நடக்கும். சரிங்களா? இந்த யோகத்தை பற்றி மேடையில் இவ்வளவு மட்டும்தான் சார் விளக்க முடியும். இதுக்கு மேலே விளக்க வேண்டாம், சென்சார் ஏறும். அதுக்காக தான் நான் அதை டீசெண்டாக வந்து முடிச்சிருக்கேன் சார். நல்லா புரிஞ்சுங்க. இந்த அமைப்பு கூடுதலாக யோகம் கொடுக்கணும் அப்படின்னா ரிஷபத்தில் குரு வக்கரம் பெறாமல் இருந்தாவே போதும். சரி, அதுக்கப்புறம் மிதுனத்தில் குரு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சார், குரு எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டை வந்து வளர்ப்பார் சார். குரு எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டை வந்து வளர்த்துட்டு தான் இருப்பார். குரு வீட்டில் மிதுன வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குரு இருக்கும்போது பாருங்கன்னா புதனுடைய காரகத்துவங்களை பூரா வளர்ப்பார். புதனுடைய காரகத்துவம் என்ன சார்? முதல்ல ஜோசியத்தை தான் நம்ம சொல்லணும். ஜோசியத்தை வளர்ப்பார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கணக்கு வழக்குகள், சரிங்களா, கரெக்டாக அந்த புள்ளி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்க சார், அந்த மாதிரி விஷயமெல்லாம் கணக்கில் நீங்கள் எது எப்படியோ அந்த மனுஷன் இருக்கிறாரு பாரு, வரவு செலவுல கரெக்டாக இருப்பார் அப்படின்னா மிதுன வீட்லையும் கன்னி வீட்லையும் பாருங்க குரு இருப்பார். இப்போ கோச்சாரத்துலேயும் மிதுனத்தில் தான் குரு இருக்கிறார் அப்படிம்பாங்க. சரிங்களா? நான் அடுத்த ஒரு பாயிண்ட் வந்து சொல்லலாம். அப்போ புதனை வந்து இங்கே குரு பகவான் வந்து வளர்த்து கொண்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். இப்போ இருக்கக்கூடிய குரு வந்து மிதுன வீட்டில் இருக்கும்போது நிறைய வளர்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். சரி, அதே நேரத்தில் தகவல் தொடர்பு சார்ந்த ஒரு விஷயமும் ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்புக்கு போகும். சரிங்களா? அதே மாதிரி அந்த யூடியூப் வச்சு நடத்துகிறவங்க, அவங்களுடைய பர்சனலாக சேனல் வச்சுருக்கிறவங்க, அதுக்கெல்லாம் நல்ல ஒரு அமைப்பு இருக்கும். இது வரைக்கும் ஆரம்பிக்காதவங்க ஆரம்பித்து வேலை பார்த்துட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க நிறைய புத்திசாலியாக இருப்பாங்க சார், ஆனால் இவங்ககிட்ட பணம் கம்மியாக இருக்கும். இதுக்கும் ஒரு விதிவிலக்கு இருக்குது. சரி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கடகத்தில் குரு வந்து உச்சமடைவது மிகப்பெரிய யோகம். ஏன்னா உச்சம் அப்படின்னா ரொம்ப பலம் அப்படிங்கிறது எல்லாமே நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஆனால் பூமிக்கு ரொம்ப கிட்ட வரும் அப்படின்னு அர்த்தம். நீச்சங்கிறது பூமிக்கு ரொம்ப தொலைவில் போகும், உச்சங்கிறது பூமிக்கு கிட்ட வரும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அப்போ கடகம் வீட்டில் குரு உச்சமடையும் போது நிச்சயமாக யோகத்தை தரும். நல்லா கவனிச்சுங்க, இது ஒரு சில லக்னங்களுக்கு பொருந்தாது. என்ன அந்த ஒரு சில லக்னம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரு வந்து
இப்போ அவர் யோகாதிபதியாக வரக்கூடியது கடக சிம்மத்துக்கு வருவாரா? கடக சிம்மத்துக்கு தானே ஒரு யோகாதிபதியாக வராரு. கடகத்துக்கு 6, 9, சிம்மத்துக்கு 5, 8. கடக லக்னத்தில் பிறந்து குரு லக்னத்தில் திக்பலம் பெற்று உச்சம் பெற்றா அவர் நேரடியாக 9ஆம் இடத்தை மட்டும்தான் பார்ப்பார், 6ஆம் இடத்தை பார்க்க மாட்டார். அப்ப அந்த 6ஆம் இடத்து பலனை அவர் குறைச்சி தான் செய்வார், 9ஆம் இடத்து பலனை தான் அதிகமாக செய்வார் அப்படின்னு அர்த்தம். 6ஆம் இடமும் வேணும்ல சார் நமக்கு. 6ஆம் இடம் வேணும் தானே. கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அவப்பேரு, அவமானம், வேலை, இதெல்லாமே 6ஆம் இடம் தானே குறிக்கும். அப்போ அந்த 6ஆம் இடத்தினுடைய தன்மை, அதாவது சார் ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒரு எதிர்விசை இருக்கும். அப்போ 6ஆம் இடம்ங்கிறது ஒரு விஷயம். இப்போ படத்தில் வில்லன் இல்லாட்டி ஹீரோ ஜெயிக்க முடியாது, படம் பார்க்கவும் நல்லா இருக்காது. ஓகேங்களா? அப்போ அந்த 6ஆம் இடம்ங்கிறது அந்த கடக லக்கணத்துக்கு குரு கம்மியாக தான் கொடுப்பார். ஆனால் எல்லா விஷயமும் சொல்லப்பட்டிருந்தாலும் உங்களுடைய லக்னாதிபதி வலு குறைந்து, நல்லா பாருங்க, உங்களுடைய லக்னமும் லக்னாதிபதியும் வலு குறைந்து, எந்த லக்னமாக இருந்தாலும் 6ஆம் அதிபதி வலு பெற்றுவிட்டால் அவ்வளோதான். இப்போ கடக லக்னம் உதாரணம் எடுத்தோம், அவரை தூக்கி மிதுனத்தில் போடுங்க. ஆனி மாதம் பிறந்திருக்காங்கன்னு வைங்க, மிதுனத்தில் போடுங்க. சந்திரன் அமாவாசை சந்திரனாக இருக்கிறார், அவர்கிட்ட பவர் இல்லை, 12க்கு போயிட்டார். அப்போ குருவுடைய ஆட்டம் வேற லெவலில் இருக்கும். கடனை ஒரு சும்மா ஒரு 10,000 20,000 தான் பணம் வாங்கியிருப்பாங்க. அந்த பணத்தை திருப்பி செலுத்துறதுக்குள்ளார அதை விட கூடுதலான ஒரு கடன் வந்திருக்கும். 1990-91 இந்த அமைப்பு நடந்திருக்கு. செக் பண்ணி பார்த்துங்க. ஆனால் கடகத்தில் குரு மட்டும் இல்லை, இன்னும் 2 கிரகங்கள் இருக்கு. ஓகேங்களா? அப்போ கடகத்தில் குரு இருக்கும்போது கண்டிப்பாக நல்ல யோக பலன்களை கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். சார், இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், நம்மளை 4 பேர் மதிக்கணும், மரியாதை பண்ணணும், நமக்கு ஒரு கௌரவம் கிடைக்கணும், ஒரு புகழ் கிடைக்கணும் அப்படின்னா குரு மட்டும்தான் சார் அதெல்லாம் கொடுக்க முடியும். சரிங்களா? எங்கள் ஸ்கூல் சார் ஒருத்தர் சொல்லுவார், ஏன் அவரை ஏன் சொல்லணும், கவுண்டமணி சார் சொல்லுவாரே, என்னடா ஓட்டவாய் நாராயணா, குளிக்கிறியோ இல்லையோ நெத்தியில் சிவகடாச்சம் மாதிரி ஒரு திருநீர் இட்டுட்டு இருக்கிற, ஆனால் இந்த மாதிரி வேலை செய்கிறவங்களாம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்பார். புரிஞ்சுங்க, நீங்கள் வீட்டில் எந்த சூழ்நிலையிலேருந்து வெளியில் வந்தாலும் ஒரு கோயிலுக்கு போயிட்டு, அது சிவன் கோயிலோ பெருமாள் கோயிலோ அம்மன் கோயிலோ எந்த கோயிலுக்கு போயிட்டு ஒரு திருநீர் விபூதி வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே நடந்ததெல்லாம் மறந்து வருமே, அல்லது ஒதுக்கி வச்சுருவோமே. இந்த வேலையை கொடுக்கக்கூடிய கிரகமும் குரு தானே. அப்போ கடகத்தில் குரு இருப்பது நன்மை. சிம்மத்தில் குரு இருக்கிறவங்க பார்த்தீங்க சார், அதிகார தோரணை அதிகம் இருக்கும். சரிங்களா? இவங்க 5 பேரோட தான் பிறந்திருப்பாங்க, அட்லீஸ்ட் 4 பேரோட பிறந்திருப்பாங்க, ஆனால் யாரோடையும் ஒட்டாமல் இருப்பாங்க. சிம்மத்தில் குரு இருக்கிறது ஒரு நல்ல ராஜயோகமான அமைப்பு. அரசாங்க வகை ஆதாயம் உண்டு, அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்புக்கு வருவாங்க. குறைந்தபட்சம் உங்களுடைய வார்டு கவுன்சிலர், உங்களுடைய நகர்மன்ற தலைவர், மாநகராட்சி மேயர், யாராவது ஒருத்தங்க கண்டிப்பாக அந்த உயர் பதவிக்கு போவாங்க. அல்லது இவங்க குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய சொத்து இருக்கும் சிம்மத்தில் குரு இருந்தால். சிம்மங்கிறது சூரியனுடைய அமைப்பு. அதுவும் இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்த சொல்லி, சரி இப்போ நமக்கு ஒரு ஜியபுரத்துலேயோ ஒரு தஞ்சாவூர்லேயோ நமக்கு லேண்ட் இருக்குன்னா அது இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் சர்வசாதாரண ஒரு விஷயம். ஆனால் நமக்கு ஊட்டியில் எஸ்டேட் இருக்குன்னு சொன்னால் அது பெரிய விஷயம் தானே. இந்த மாதிரி உங்களுக்கு சொத்தமை. புரியுதுங்களா? சிம்மத்தில் குரு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல அமைப்பு தான் சார். நான் முன்னாடி மேசத்துக்கு சொன்னது எந்தெந்த கிரகங்களோட சேரக்கூடாதோ அதே அமைப்பில் இருந்தால் இது மிகப்பெரிய நன்மை. தகப்பனாரால அந்த குழந்தைக்கு நல்ல ஆதாயம் இருக்கும். தகப்பனாரே நல்ல வெயிட்டான ஒரு மனுஷனாக இருப்பார். ஓகேங்களா? ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய அந்த பவர். இதே திருச்சியில் என்எஸ்பி ரோடில் ஒருத்தருக்கு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர், அவருக்கு சிம்மத்தில் தான் குரு. உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது, எனக்கு செவி வெளி செய்தி, நானும் அவர் ஜாதகத்தெல்லாம் பார்க்கல. சரிங்களா? அது பாசிபிள்.
சரி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கன்னி வீட்டில் குரு இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடன் அடையாது. இப்படி தான் யூடியூப்பில் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. நான் சொல்லலை சார். கன்னி வீட்டில் குரு இருக்கிறவங்களுக்கு கடன் வாங்க பிடிக்காது சார். இருக்கிறத வச்சு வாழக்கூடிய அந்த தன்மை இருக்கும். சரிங்களா? கல்விக்காக, நோய்க்காக, சரிங்களா, இவங்களுக்காக அந்த ஒரு இடம் வாங்குறதுக்காக இந்த 3 கேட்டகரிக்காகத்தான், தாய் தந்தையருக்காக, இவங்களுக்காக தான் இவங்க கடன் வாங்குவாங்க. அந்த கடன் இவங்களுக்கு சீக்கிரம் அடைஞ்சு வந்துடும். ஏன்னா ஒரு பஞ்சாங்கத்தில் என்ன போட்டிருக்கு? கன்னி வீட்டில் குரு பகை. இன்னொரு பஞ்சாங்கத்தில் என்ன போட்டிருக்கு? கன்னி வீட்டில் குரு நட்பு அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்னி வீட்டில் குரு இருந்தால் அது பகை தான். மிதுனத்துக்கு ஒரு பலன், கன்னிக்கு ஒரு பலன் அப்படிலாம் இல்லைங்க. அது ரெண்டுமே புதனுடைய வீடு அப்படிங்கிற அமைப்பில் அங்கே பகையாக தான் இருக்குது, பகையாக தான் வேலை செய்யுது. ஆனால் அந்த வீட்டை வளர்த்துட்டு தானே இருக்கு. இப்போது குரு தசை நமக்கு நடக்குது சார். ஒருத்தர் ரிஷப லக்னம் 5ல் வந்து குரு இருக்கிறாரு அப்படின்னா அந்த பலத்துக்கு தகுந்த மாதிரி அவர் யோக பலனை அனுபவிக்க தானே செய்வார். புரியுதுங்களா? அதே மாதிரி ஒருத்தருக்கு விருச்சிக லக்னம் 11ஆம் இடம் கன்னியில் வந்து குரு இருக்குது. அவரு இந்த ரிஷப லக்ன கன்னியில் இருக்கிற குருவை விட விருச்சிக லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு சற்று கூடுதலான பலனை செய்யும். ஏன்னா அவர் அந்த லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி. அவங்க என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்காங்களோ அதை பொறுத்து மாறும். சார், நம்ம இங்கே ஆதிபத்தியத்தை பேசலை, ஜென்ரலாக ஒரு வீட்டில் இருந்தால் என்ன பலன் தான் சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ கன்னி வீட்டில் குரு இருந்தால் ஆக சிறந்த விஞ்ஞானி, ஒரு விஷயத்தை ஆய்வு செய்யறதுல மகா கெட்டிக்காரர். சரிங்களா? சிறு வயசுலேயே கணக்குலலாம் ரொம்ப கை தேர்ந்தவராக இருப்பார். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப ஒரு ஆய்வு செஞ்சு நான் சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம். சிறு வயசுலேயே கணக்கு பாடம் நல்லா படிப்பாங்க. இவங்களுக்கு வந்து தாய்மாமன் சம்பந்தப்பட்ட ஆசீர்வாதம், அனுசரணை இதெல்லாம் 50% அளவுக்காவது கண்டிப்பாக இருக்கும், இருப்பாங்க இவங்களோட ஒரு 50% அப்படின்ட்டு. கன்னி வீட்டில் குரு இருந்தால் இவங்களுக்கு தாயாருடைய சொத்து வரும். தாயாருடைய சொத்து வரும்னு சொல்கிறத விட தாயாருடைய தாயார் பாட்டி சொத்து உங்களுக்கு வரும். பாட்டி சொத்து வரும், பாட்டி நகைகள் கண்டிப்பாக வரும். விஞ்ஞானியாக இருப்பாங்க. ஏன் சார் ஜோதிடரே விஞ்ஞானிக்கு சம்மந்தம் சார்? ஒரு விஷயத்தை ஆய்வு செஞ்சு தான் சார் பலன் சொல்கிறோம், ரிசர்ச் பண்ணுறோமா இல்லைங்களா? எடுத்தோடனே ஜாதகத்தை பார்த்துட்டு எப்போ உனக்கு இதுதான் பலன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா அங்கே நம்ம ஆய்வு செய்கிறோம் சார். ஒவ்வொரு ஜாதகத்தையும் நம்ம வெற்றிகரமாக பார்த்து முடித்ததுக்கப்புறம் நம்ம ஒரு PhD வாங்கின ஒரு ஃபீல்டு தான் சார் இருக்கும். இருக்குங்களா இல்லையா? கண்டிப்பாக இருக்கும். சரி, அப்புறம் துலாம் வீட்டுக்கு வந்துடுவோம். துலாம் வீட்டில் குரு பகவான் இருப்பது வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய இன்னொரு வீடு. இது வந்து சர வீடு, சுக்கரனுடைய இன்னொரு வீடுனாலும் இங்கே இருக்கக்கூடிய குரு மனைவியால் யோகத்தை தருவார், பெண் குழந்தைகளால் யோகத்தை தருவார். வாடகை வருமானங்கள் உங்களுக்கு அதிகம் இருக்கும். ஃபேன்சி ஐட்டம்லாம் உங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு அமைப்பில் இருக்கும். வாகனத்தால் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். ஓகேங்களா? மொத்தத்தில் மனைவியால் யோகம். நீங்கள் இதை சொல்லிட்டீங்கன்னா அது தடுத்து எந்த கிளைண்ட்டுமே அடுத்த பக்கம் போகவே மாட்டாங்க. அதே மாதிரி வியாபாரம் பண்ணும்போது வியாபாரம் நல்ல விருத்தி அடையும். துலாத்தில் குரு இருக்கிறவங்களுக்கு கடை வீதி, மார்க்கெட்டு இதனோட கண்டிப்பாக தொடர்பு இருக்கும், சொத்து இருக்கும். அந்த மாதிரி கண்டிப்பாக வச்சுக்கலாம். சரி, இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன வயசுலேயே இவங்களுக்கு இந்த சுகர் சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட்டும் வந்துடுது இந்த துலாத்தில் குரு இருக்கிறவங்களுக்கு. இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த துலாம் வீட்லேயே குருவோட செவ்வாய் உக்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், தப்பிச்சிருவார். லக்னமும் லக்னாதிபதி, ராசி அதிபதி இவங்களோட எப்ப செவ்வாய் கிரகம் தொடர்புக்கு வருதோ அவங்க அத்தனை பேருமே மருத்துவர் தான். நீங்க வந்து MBBS படிச்சிருந்தாலும் சரி, படிக்காம இருந்தாலும் சரி. என்ன காரணம்னா உங்கள் உடம்பு என்ன, அது எப்படி இயங்கி கொண்டிருக்கிறது, சாப்பாடு எப்படி ரத்தத்தில் கலக்குது, எப்படி சுகரா மாறுது, ஃப்ரக்டோஸ்னா என்ன, சுக்ரோஸ்னா என்ன,
ஹெச்டிஎல்னா என்ன, எல்டிஎல்னா இவங்க அந்த மெடிக்கல் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயத்தையும் கரைச்சி வச்சுருப்பாங்க. இது நல்லது தானேங்க சார்? நல்லதா இல்லைங்களா? தினசரி வாக்கிங் போகிற அத்தனை பேரோட ஜாதகத்திலையும் பாருங்க இப்போ நான் சொன்ன ஒரு அமைப்பு இருக்கும். சரிங்களா? துலாத்துல குரு இருப்பதும் கண்டிப்பாக பணத்தை அள்ளி கொடுக்காட்டியும் பரவாயில்ல, கிள்ளியாவது கொடுப்பார். கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தெல்லாம் இருக்கிறாரு. அதே மாதிரி விருச்சிக வீட்டில் குரு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மேசத்துக்கு என்ன சொன்னமோ அதே தான் இங்கேயும். ஆனால் இங்கே கொஞ்சம் வித்தியாசமான பலன்கள். இந்த குரு வந்து எப்பவுமே விருச்சிக வீட்டில் இருந்துருச்சு அப்படின்னா, நான் எந்த மேடையிலும் நெகட்டிவாக பேசுனதே இல்லைங்க சார், இப்பவும் அதை தான் சொல்ல போகிறேன். உங்களுடைய குழந்தைகள் மேலே சற்று கவனமாக இருக்கணும்னு அர்த்தம். அதே மாதிரி ஊருக்கு வெளியில் ஒரு சுடுகாட்டுக்கு பக்கத்தில் சொத்து, ஒரு 3 ரோடு வந்து சந்திக்கக்கூடிய இடத்துல சொத்து, இந்த சொத்தெல்லாம் இருந்துச்சுன்னா தயவு செய்து எவ்வளோ கோடி கொடுத்தாலும் கொடுத்துடாதீங்க. இதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு. கர்ணனுக்கு கவச குண்டலம் எப்படி பாதுகாப்போ அதே மாதிரி இந்த பாதுகாப்பு இருக்கும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பூரா தேள் இதெல்லாம் அப்பப்போ வந்து போயிட்டு இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு வீடு அமையும், இந்த விருச்சிகத்தில் குரு இருக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாய்க்கு இங்கே ஒரு பாதிப்பையும் சொல்லும். இந்த வீட்டில் இருக்கும்போது குரு விருச்சிக ராசியில் இருக்கும்போது, என்ன சார் குரு எந்த வீட்டில் இருந்தாலும் வளர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு விருச்சிக வீட்டில் இருக்கும்போது நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லா கிரகங்களும் தன்னுடைய வீட்டினுடைய அதிபதியை போல தான் செயல்படும். என்ன பாதிக்கும்? மருத்துவ செலவாகும். அம்மா சொல்லி பையன் ஒரு லேண்டு வாங்கினான்னா அந்த லேண்டில் ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கும். அதை நீங்கள் தெளிவாக பார்த்து கரெக்ட் பண்ணிடலாம். புரியுதுங்களா? சரி, எல்லாம் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டுருக்கிறீங்க. சரி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தனுசு வீடு. இது வந்து கோதண்ட வீடுன்னு சொல்லுவோம். இழந்ததை மீட்கக்கூடிய அமைப்பு தனுசில் இருக்கக்கூடிய குருவுக்கு இருக்குது. குரு மட்டும் இயல்பாக தனுசில் இருந்து அவர் சிம்மத்தை 9ஆம் பார்வையாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் பெரும்பாலும் அரசு வகை ஆதாயத்தில் கண்டிப்பாக இருக்குங்க. அவங்க அப்பாவால் மிகப்பெரிய ஒரு யூஸாக இருக்கும். எத்தனை பேருக்கு சார் அப்பாவால் பிரயோஜனம்னு எனக்கு தெரியல. ஆனால் தனுசில் குரு இருந்துட்டா அவங்க அப்பா நிறைய சம்பாதிப்பார். எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன் தனுசில் பிறந்திருக்கிறார். இது அடுத்த ரவுண்டு, 84 கிடையாது, அதுக்கு அடுத்த ரவுண்டு. தனுசில் தான் குரு அவருக்கு. எம்இ வரைக்கும் படிச்சுட்டு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறேன்னு போய் 2 வருஷம் சும்மாவே அங்கே சுற்றிட்டு அவங்க அப்பா சம்பாரித்து போட்டதை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து இப்போ இந்தியாவுக்கு வந்தாச்சு. வேலை இல்லாதவங்களுக்கு பொண்ணு தருவோமா சார் யாராவது? அந்த பையனுக்கு பொண்ணு கொடுத்துருக்காங்க. ஒரு பையன் பிறந்து அவனுக்கு 3 வயசு ஆகுது. நானாக கூட சொல்லியிருக்கேன்டா, உன் பையனுக்கே 3 வயசு ஆகுது, நீ வேலைக்கு போ, படி, சம்பாரி, அது வேற விஷயம், தயவு செய்து உண்மையை பேசுகிறான்னு சொல்லுவேன். அப்போ பேசுறது பூரா போய். இதுக்கு தனுசுல குரு. இன்னொரு ஆச்சரியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீன லக்னம் 10ஆம் இடத்துல குரு. புரியுதுங்களா? சந்திரன் குரு 2 பேரும் சேர்ந்து தான் அங்கே இருக்காங்க. சாமர்த்தியமான பொய் பேசுவார். ஆனால் அவன் நினச்சிட்டு இருப்பான் நம்ம பேசுறது தான் எல்லாருமே நினைக்கிறாங்க, நம்ம பொய் பேசுகிறோங்கிறது யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாதுங்கிற மாதிரி அவன் பேசிட்டு இருப்பான். ஆனால் பொய். லக்னாதிபதி 10ஆம் இடத்துல போய் இருப்பது நல்ல பலன் தான். ஆனால் அங்கே கேந்திராதிபதி தோஷம் வேலை செய்யுதே. சரி, 5ஆம் அதிபதி கூட இருந்துமா அவ்வளோ பொய்? அப்போ அதுக்கு வேற ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு அர்த்தம். என்ன காரணம்? அவர் ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல செவ்வாய் ராகும். இதுதானே? நம்ம நல்லவனா இருந்தால் மட்டும் போதாது, நம்ம வாயில் வரக்கூடிய வார்த்தைகள் நல்லா இருக்கணும்னா 2ஆம் பாவம் நல்லா இருக்கணும்ல. இப்போ 2ஆம் இடத்துல ராகுவும் செவ்வாயும் அந்த பையனும் சேர்ந்துருக்கும்போது அவன் எப்படி உண்மையை பேசுவான்? சரியான பொய். எனக்கெல்லாம் காதில் ரத்தம் பலமுறை வந்திருக்குது. அந்த மாதிரி ஒரு குணத்தை தருவார். இப்போ இந்த மாதிரி தனுசுல குரு இருந்தால் யோகம்னு சொல்லி நான் ஒரு வீடியோ பேசிட்டு இருந்தேன்னா கீழே அந்த பையன் மாதிரி ஒரு ஆள் கமெண்ட் பண்ணானா மற்ற விஷயங்களையும் நம்ம பார்த்துட்டு தான் சொல்லணும், இல்லைங்களா? மொத்தத்தில் தனுசுல இன்ன வரைக்கும் அவங்க அப்பா தான் சம்பாரிச்சு போட்டுட்டு இருக்கிறாரு. இவன் அரசாங்க ஆளெல்லாம் கிடையாது சார்.
சூரியன்னா தனுசுல இருந்து 9ஆம் பார்வையா பார்க்குற டீச்சர், அரசாங்கம், நீதித்துறை, இதெல்லாம் எதுலையுமே அவங்க அப்பா இந்த பையன் கிடையாது. ஆனா அவங்க அப்பா மிகப்பெரிய கார்டியனா அவருக்கு இருக்கிறார். இன்னும் 10 வருஷம் ஆனாலும் உனக்கு நான் சம்பாரிச்சு போட்டுட்டு இருக்கேன். இப்பவே அவருக்கு 35 வயசு இருக்கும். 35 வயசுக்குள்ள தான் இருக்கும். அப்ப இந்த அமைப்புல இருக்கும்போது பாத்தீங்கன்னா எப்படி குரு அங்க வேலை செய்யுதுன்னு பாருங்க. ஸோ நிறைய ஜோதிடத்துல நுணுக்கங்கள் இருக்கு. தனுசுல குரு இருந்தால் நன்மை. 9ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்ப்பார், நல்ல விஷயம். தனுசுல குரு இருக்கிறவங்களுக்கு ஜோதிடம் அபாரமாக வரும். அவங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் மிகப்பெரிய அளவில் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஆதாயம் வரும். ஓகேங்களா? சரி, மகர வீட்டுக்கு போயிடுவோம். மகர வீட்டில் இங்கே நீசம். அதாவது நான் முன்னாடியே ஒரு விஷயம் சொன்னேன், நீசங்கிறது ஒரு மனிதனுக்கு தேவையான விஷயங்களை மட்டும்தான் கொடுக்கும். இங்கே நீசம்னா சுத்தமாக வலுவிழந்துடலாம் சொல்லவே முடியாது. நான் என்னுடைய சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சுக்கிரன் கண்ணில நீசம். இதுக்கு நீங்கள் பலன் எப்படி சொல்வீங்க? ஒரு கன்னி லக்னம்னு வச்சுக்கோங்களேன். பலன் எப்படி சொல்வீங்க? இவருக்கு திருமணம் ஆகாது, இவருக்கு மனைவியால் பிரச்சனை இருக்கும், சரிங்களா? இந்த மாதிரி தானே நிறைய பழமொழிகள்லாம் நம்ம சொல்லிட்டு இருப்போம். அதுவும் ஒரு சில ஜாதகத்தில் பொருந்தி வந்திருக்கும், சரிங்களா? ஆனால் கண்ணில சுக்கிரன் இருந்து நீச்சம் அடைஞ்சு 21 வயசுல திருமணமான ஜாதகம் என்கிட்ட இருக்கு. இது வேற யாரும் ஜாதகம் இல்லை, என்னுடைய அப்பா ஜாதகம். எனக்கு மேடையில் தம்பட்டம் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன். ஒரே ஒரு சின்ன விஷயத்துக்காக சொல்கிறேன். நீங்கள்லாம் ஏகபத்தினி விரதனை யாருன்னு கேட்டிங்கன்னா ராமச்சந்திரமூர்த்தியை சொல்லுவீங்க. நான் எந்த ஜென்மத்திலையும் எங்கள் அப்பா பேரை தான் சொல்லுவேன். அந்தளவு பொம்பளை விஷயத்தில் யோக்கியமான மனுஷன். தான் வாழ்ந்த வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு பிள்ளைங்கிட்ட சொல்கிற அளவுக்கு ஒருத்தன் வாழ்ந்தான்னா அதுதான் சார் மிகப்பெரிய சாதனை. எங்கள் அப்பா அந்த சாதனையை செஞ்சுட்டார். அந்த சாதனை செய்ய முடியுமா முடியாதாங்கிற ஒரு இடத்துல தான் நாங்கள்லாம் சுத்துறோம். அவருக்கு தேவையான அளவு ஒரு காமம், மனைவியால் ஒரு பெரிய நஷ்டமெல்லாம் அவர் அடையலை. அதே மாதிரி மனைவியால் மிகப்பெரிய யோகத்தையும் அவர் அடையலை. அவர் சம்பாரிச்சாரு, அவர் இருந்தார், அவர் இருந்த வரைக்கும் நல்லபடியாக பார்த்துட்டு போயிட்டார். அப்போ ஒரு கிரகம் நீச்சம் அப்படின்னா நீங்கள் அது பலம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துக்கவே கூடாது. மகர வீட்டில் குரு நீச்சமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், ஒருத்தர் மகரத்தில் குரு நீச்சம். நீங்கள் பலன் சொல்லும் குருன்னா குழந்தைன்னு நம்ம சொல்லுவோம். நம்ம ஆதிபத்தியத்தை அப்புறம் வச்சுக்கலாம், காரகத்தை மட்டும் பேசுவோம். குருன்னா குழந்தை, இவருக்கு குழந்தையே இல்லைன்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா 2 பசங்க இருப்பாங்க, இல்லை ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கும். லக்ன மகரமாக இருக்கும், லக்ன கன்னியாக இருக்கும், லக்ன ரிஷபமாக இருக்கும். இதில் ரிஷபத்தை நான் 3ஆவது இடத்துல தான் சொல்கிறேன். ஏன்னா ரிஷபத்துக்கு பாதகஸ்தானத்தில் குரு இருக்காரு, வச்சு செஞ்சிருவார் இங்கே இருக்கும்போது. புரியுதுங்களா? ரிஷபத்தில் இருந்து ரிஷப வீட்டுக்கு குரு மகரத்தில் இருக்கும்போது ஏற்கனவே அவர் 8-11 அந்த லக்னத்துக்கு அந்த வீட்டில் உட்காரும்போது கொஞ்சம் கூடுதலாக சுருக்கு எடுத்துருவார். அதனால் அந்த விஷயத்தை நம்ம எரேஸ் பண்ணிடலாம். அப்போ கன்னி வீட்டில் இருந்து கன்னி லக்னமாகி 5ஆம் இடத்துல மகரத்தில் குரு இருக்கும்போது இந்த இடத்துல குரு கண்டிப்பாக யோகத்தை செய்யும். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு யோகத்தை செய்யாது. அதுதான் சார் நமக்கு வேணும். நமக்கு ஒரு மாதத்துக்கு 1 லட்ச ரூபா வருமானம் வரும் நம்ம எஸ்டிமேட் போட்டோம்னா கண்டிப்பாக அந்த 50,000மாவது கொடுக்கக்கூடிய கிரகம் அந்த மகரத்தில் இருக்கிற குரு தானே. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு அமைப்பை நிச்சயமாக தருவார். மகர குரு சார் வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் தயங்கும் சார். ஆனால் ஒரு ஃபேக்ட்ரியில் உட்கார வச்சு அவங்களுக்கு பெரிய பதவியெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே ஃபிங்கர் டிப்பில் கம்பெனி அப்படியே ரவுண்ட் பண்ணி வந்துடுவாங்க. இவங்களுக்கு வேலை செய்ய பிடிக்காது. அட்மினிஸ்ட்ரேஷன் மற்ற விஷயம், மற்றவங்களை அடக்கி ஆளக்கூடிய அந்த விஷயமெல்லாம் மகரத்தில் இருக்கக்கூடிய குரு செவ்வனே செய்யும். அடுத்தது கும்பம். இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய குரு பார்த்தீங்கன்னா சார் உங்களை யாருக்காவது கும்பத்தில் குரு இருக்கா? இல்லை. மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்குற மாதிரி கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கை உயரும். நீங்கள் பணத்தால் மட்டும் அது நடக்கும்னு மட்டும் நினைக்காதீங்க சார். பெயர் புகழ் பாக்கியம் பணத்தை மட்டும் நம்ம சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கும்பத்தில் குரு, அவருக்கு பேரே டிகிரி பெருமாள். என்ன காரணம்னு கேட்டால், ஏப்பா நம்ம ஊரில் யாருமே டிகிரி படிக்கலையா, எருதான் படிச்சிருக்கிறாரா? நல்லா கவனிச்சுங்க.
4000 பேர் உள்ள ஒரு கிராம பஞ்சாயத்தில், ஒரு டவுன் பஞ்சாயத்துன்னு வச்சுக்கோங்க, 4000 பேர் இருக்கக்கூடிய ஒரு டவுன் பஞ்சாயத்தில் ஒருத்தருக்கு டிகிரி பெருமாள்னு பேர் வருதுன்னா என்ன காரணம்னா, அவங்க பரம்பரையில தான் முதல்ல ஒருத்தர் டிகிரி வாங்கியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்ப அந்த ஒரு புகழை கொடுத்தது அதுதானே, குரு தானே. புரியுதுங்களா? அவங்க இருக்கு கும்பத்துல குரு. அதே மாதிரி முதல்ல நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம், அது கோயில் திருப்பணி ஆகட்டும், சரிங்களா, ஆன்மீக விஷயமாகட்டும், அன்னதானம் ஆகட்டும், ஃபேக்ட்ரி ஆகட்டும், மற்றவங்களுக்கு உதவக்கூடிய தன்மையாகட்டும், இந்த விஷயமெல்லாம் அந்த கும்பத்தில் குரு இருக்கிறவங்க தன்னை வருத்திக்கிட்டாவது அடுத்தவங்களை ஏணி மாதிரி இருந்து அவங்கள மேலே ஏற்றி விடுவாங்க. கரெக்டாக இல்லைங்களா சார்? இந்த கும்பகுருக்கு இதுதான் பலன். கும்பாபிஷேகத்தில் இவங்களுக்கு அதிகம் ஈடுபாடு இருக்கும். கோயில் திருப்பணி, இந்த ஆலயப்பணி, இதெல்லாம் தன்னை அறியாமலே அவங்கள அங்கே ஈர்த்துட்டு போகும். இது இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் செய்கிறது. இரவில் நல்லா உழைக்கக்கூடிய அந்த தன்மையை தரும் கும்பத்தில் குரு இருக்கும்போது. பகல் ஷிஃப்ட் வேணாம் சார், நைட் ஷிஃப்ட் சார். அவ்வளோ ஏன் சார், அரசு போக்குவரத்து கழகம் இந்த ட்ரெயின்லாம் நைட் டியூட்டி பார்க்குறாங்களேங்க சார், கும்பத்தோட குரு தொடர்பு இல்லாமல் அவங்க நைட் டியூட்டி பார்க்க முடியாது சார். ரொம்ப எளிமையாக சிம்பிளாக முடிச்சிட்டேன் சார். கும்பத்தில் குரு இருந்தால் அவங்க பகலில் ரெஸ்ட் எடுப்பாங்க, இரவில் நல்ல வேலை செய்வாங்க. இரவில் இயங்கக்கூடிய கிரகம் சனி பகவான், அந்த மாதிரி. சரி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மீனம் வீடு, கடைசி வீடு. மீன ராசியில் குரு ஆட்சி பலத்தில் இருப்பார். இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை குரு தருவார். சரிங்களா? நல்லா கவனிச்சுங்க. இந்த மீன ராசியில் குரு இருக்கும்போது யார் யாரெல்லாம் பிறந்திருக்கீங்களோ, உங்களுக்கு குரு தசை வரும்போது, நல்லா கவனிங்க, குரு தசை வரும்போது கண்டிப்பாக காலில் அடிபடும், தோல் சார்ந்த பிரச்சனை வரும். சரிங்களா? அடிக்கடி கடற்கரை யோகரம் போய் அமர்ந்துட்டு வரணும்னு அந்த ஃபீலிங்ஸை கொடுத்துரும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் நீர் ராசி வீட்டில் வலுவடைகிறார். நீர் சார்ந்த பொருளால் உங்களுக்கு ஆதாயம் இருக்கும். இந்த வாட்டர் கேன்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா சார், இவங்க மீனத்தில் குரு இருக்கிறவங்க, ரிஷபத்தில் குரு இருக்கிறவங்க, இன்னொரு வீட்டையும் ஆட் பண்ணுறோம். அப்போது மீனத்தில் குரு இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கண்டக்டர் வேலை நல்லா வரும். ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே நான் வேலை பார்க்குறேன் சார், நடந்துக்கிட்டே இருக்கணும், நின்றுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அந்த சாலை பணியாளர் அவங்க நடந்து தான் போகிறாங்க. ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் இடையில் இந்த நம்பரெல்லாம் போடுறதுக்கு, அப்புறம் அந்த ரோட்டில் இந்த வெள்ளை பெயிண்ட் அடிக்க இதுக்கெல்லாம் போகிறாங்க. ஓகேங்களா? அப்புறம் முக்கியமாக இந்த மின்சார வாரியத்தில் வீடுக்கு இப்போ வரைக்கும் ரீடிங் எடுக்கிறாங்க. நான் அதனால தான் வார்த்தை இப்போ வரைக்கும்னு சொல்லியிருக்கேன். இந்த வேலை கொஞ்ச நாளில் நிறுத்திடுவாங்க. இந்த ரீடிங் எடுக்க போகிறவங்க கம்பல்சரி நடந்தே ஆகணும் சார், எவ்வளோ டெக்னாலஜி வந்தாலும். இப்போ வரைக்கும் இப்போ எல்லாத்துக்கும் ஸ்மார்ட் மீட்டர் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க உட்காந்த இடத்துலேருந்து எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. அது நாளைக்கு அவங்களுக்கு மீனத்தில் கண்டிப்பாக குரு இருக்கும். இதை என்னுடைய வீட்டுக்கு, என்னுடைய அலுவலகத்துக்கு ரீடிங் எடுக்க வர ஒருத்தர் முசிறியிலேருந்து வராரு. அவர்கிட்ட நான் கேட்டேன், சார் உங்களுக்கு மீன ராசியில் குரு இருக்கிறாரா சார் அப்படின்னு. அவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் நாளைக்கு வரும்போது உங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம் மட்டும் குறிச்சிட்டு வாங்க அப்படின்னு. அவருக்கு அந்த க்யூரியாசிட்டி ரொம்ப வேலை செஞ்சிருச்சு. வீட்டுக்கு போயிட்டு ஜாதகத்தை எடுத்து அனுப்புகிறாரு. அவருக்கு மீனத்தில் குரு. ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன். சரி, இதுக்கு முன்னாடி மீனத்தில் குரு இருந்த ஒருத்தர் நம்ம ஊர்லேயே அந்த ரீடிங் எடுத்தவங்கலாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள போய் வீட்டில் போய் பார்க்கும்போது அதில் ஒருத்தர் நம்ம ஊர்லேயே ஒர்க் பண்ணி ப்ரமோஷனில் வெளியில் போயிட்டு ரிட்டையர்ட் ஆகி இப்போ நம்ம ஊர்லேயே இருக்கிறாரு. அவர் பழனி பாத யாத்திரை போகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய குருநாதர். அவர்கிட்ட கேட்கும்போது, சார் எனக்கு தனுசில் தான் சார், மீனத்தில் தான் குரு ஆச்சு, என் பிள்ளைங்க 2 பேர்த்துக்குமே மீனத்தில் தான் குரு ஆச்சுன்னு சொன்னார். அவருக்கு ஓரளவு ஜோதிடம் தெரியும், அதனால தான் அவர் குரு ஆட்சிங்கிற ஒரு விஷயத்தை என்கிட்ட சொன்னார். அப்போ கண்டக்டரு அவங்க நடந்து தான் அதிகமாக போவாங்க.
இவங்களுக்கெல்லாம் நடக்கிற தொழில், நடக்கிற விஷயத்தில் யார் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோமோ இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே, மீனராசியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அது சார்ந்த ஒரு வகையில் ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை நிச்சயமாக தரும் அப்படின்னு சொல்லலாம். சரி, 12 ராசிகளில் குரு இருந்தால் என்ன பலன் சொல்லி நான் எந்த மேடையிலையுமே பேசாத ஒரு விஷயத்த இங்கே பேசியிருக்கேன். அது எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன்.